எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாலும் சரி, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகை மலட்டு ரோகங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மகா கர்ப்ப மருந்த பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது பெண்கள் இது எப்போ வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மாதவிடாய் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா எந்த வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். 45 வயது பெண்மணி கூட இந்த மருந்த பயன்படுத்தி குழந்தை பாக்கியம் பெற்றுக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சித்தர்கள் வச்ச பெயர் மகா கர்ப்ப மருந்துன்னு பெயர் வச்சிருக்காங்க. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் சரியா வராது. அப்படிப்பட்ட பெண்கள் இந்த மகா கர்ப்ப மருந்த ஒரு 3 வேளை வீதம் 3 மாதம் தொடர்ந்து எடுத்தாங்கன்னா, அவங்களுடைய கர்ப்பப்பை சுத்தம் ஏற்பட்டு அவங்களுக்கு மாதவிடாய் உண்டாயிரும். 2வது நெறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை சுத்தம் இல்லாம கர்ப்பப்பையில பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்போக்கு, அதிகமான இரத்தப்போக்கு, அதேபோல நீர்க்கட்டி, நார்க்கட்டி, சதைக்கட்டி போன்ற பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மேக வெட்டைன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மேகத்தினால வெட்டையாகி இந்த நோய் ஏற்படுகிறது. இந்த மேக நோய் ஏற்படும் பொழுது சில மருந்துகள் சரி பண்ண முடியும், சில மருந்துகள் சரி பண்ண முடியாது. ஆனா சித்தர்கள் என்ன சொல்றாங்க? சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு, இந்த மருந்த அவங்க நெறைய பேருக்கு குடுத்து, அதன் அடிப்படையில நூல்கள எழுதி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் இந்த மருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த மகா கர்ப்ப மருந்து எப்படி தயாரிக்கப்படுகிறது? இது எப்படிலாம் பயன்படுத்தணுங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவாவே சொல்றேன். இந்த மகா மருந்து கர்ப்ப மருந்து தயாரிக்க தேவையான மூலப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விழுதி இலை சாறு 1 லிட்டர், சித்தாமணக்கு எண்ணெய் 1 லிட்டர், நாட்டு பசு மாட்டு நெய் 1 லிட்டர். இந்த 3யுமே சம அளவு கலந்து கொதிக்க வைத்து, இது கூட பார்த்தீங்கன்னா, வகைக்கு ஒரு 15 கிராம் வீதம் கோஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் இந்த பொருட்கள அது கூட இடித்து போட்டு, நன்கு ஒரே விறகு தீயில வச்சு தான் இத எரிக்கணும். இத இரும்பு சட்டில தான் தயாரிக்கணும். மத்த சட்டில பயன்படுத்தக்கூடாது. அதேபோல இத சிலிண்டர்ல அடுப்புல பயன்படுத்தாதீங்க. ஏன்னா, இதுக்கு லேசு தீ தான் இருக்கணும். அது ஒரு மரத்து விறகு தான் எரிக்க சொல்லியிருக்காங்க. நாம என்ன பண்றோம், இரும்பு சட்டில வேப்ப மரத்து விறக வச்சு தான் பயன்படுத்துவோம். அப்படிதான் தயாரிக்கிறோம். இத எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதவிலக்கு சரியா இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா, மாதவிலக்கு முதல் நாள் 30 எம்எல், 2வது நாள் 30 எம்எல், 3வது நாள் 30 எம்எல் இவ்வளவுதான் மருந்து. இத காலையில வெறும் வயித்துல தான் எடுக்கணும். இந்த மருந்து எடுக்கும்போது சிலருக்கு கர்ப்பத்துல அதாவது புண்களோ, இல்ல கட்டிகளோ, இல்ல கிருமிகளோ இருந்துச்சுன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் போகும். சிலருக்கு வாந்தி எடுக்கும். இத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதேபோல மாதவிடாய் சரியா வரல, எனக்கு பல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கன்னா, தினமும் 10 எம்எல் வீதம் காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டு வரணும். இப்படி சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அவங்க கர்ப்பப்பை சுத்தம் ஏற்படும். கர்ப்பப்பையில கிரந்திகள், கிருமிகள், அதேபோல கர்ப்பப்பையில உள்ள கட்டிகள், மாதவிடாய் கோளாறுகள், வெள்ளைப்போக்கு, அதிக இரத்தப்போக்கு, இது போல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில் உள்ள அத்தனையுமே சரி செய்யப்படும். இத பயன்படுத்தி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்க யாராவது இருந்தா, இந்த வீடியோவ ஷேர் பண்ணி அவங்கள செய்து சாப்பிட சொல்லுங்க. அப்படி செய்து சாப்பிட முடியாதவங்க, சித்த மருத்துவர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. பாரம்பரிய மருத்துவம் பண்றவங்க, சித்த மருத்துவர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டா அத செஞ்சு குடுத்துருவாங்க. நீங்க பயன்படுத்தி குழந்தை பாக்கியம் பெற்று மகிழலாம். அதேபோல நெறைய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, கணவன், மனைவி இருவரும் தாம்பத்திய வாழ்க்கை நடத்தி பல ஆண்டு காலம் குழந்தை இல்லாம இருந்தாங்கன்னா, சித்த மருத்துவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா தருவாங்க. சிலாச்சத்து பஸ்பம். இந்த சிலாச்சத்து பஸ்பம் கூட அத்தி விதை, அரச விதை, ஆல விதை, அப்ரேக்ஸ் சேர்ந்து வரும். இந்த கலவைய பயன்படுத்தி நீங்க தினமும் காலையில பால்ல பனங்கற்கண்டு கலந்து பருகணும். அதேபோல மாலை வேளையிலயும் பால்ல பனங்கற்கண்டு கலந்து பருகணும்.
இரவுல கணவன் மனைவி இருவரும் கடுக்காய் லேகியம் இத வந்து 1 ஸ்பூன் அளவு தூங்க போகும்போது சாப்பிடணும். இவ்வளவுதான் மருந்து. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருவரும் நல்ல ஆரோக்கியமாக உடல்நலத்தோட இருப்பீங்க. பெண்களுக்கு நல்லா மாதவிடாய் வரும். கருமுட்டை நல்லா வளரும். கருமுட்டை நல்லா வளர்ந்து வெடிக்கும். கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனையும் தீரும். ஆண்களும் உயிரணுக்கள் சம்மந்தமான பிரச்சனை, அவங்களோட உடல் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை, இத தொடர்ந்து பயன்படுத்தி வந்தாங்கன்னா, விந்து கெட்டிப்பட்டு தாம்பத்திய வாழ்க்கையிலயும் அவங்களால சிறந்து விளங்க முடியும். நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள பெற்று மகிழ முடியும். நீங்க பயன்படுத்தி பார்த்து, உங்களுடைய அனுபவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆலமரம் போல தழைத்து வழங்கி வாழணும். எல்லாம் வல்ல இறைவனும், குருவருளும் கூடி நிற்குமாக. நன்றி.